विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி। ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக। ஓம் முருகா சரவணபவ முருகாய நமோ। உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம்। நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டுருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, லைக் கொடுத்துட்ருக்கிறீங்க, எல்லாருக்கும் முதல்ல நன்றி। இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, நமக்கு எந்த விதத்துலையெல்லாம் தனம் வரும், மிகுந்த செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ராகு பகவானுடைய தசா புத்தியில் இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மக்களுக்கு 90% மக்களுக்கு மேலே பெரிய பிரச்சனையே என்னென்னா, எப்படியாவது நமக்கு நிறைய செல்வம் கிடைக்குமா, நம்ம இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வருவோமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை। ஏன்னா இன்றைக்கி இருக்கிற விலைவாசி, கல்வி செலவு, மருத்துவ செலவு இதெல்லாம் தாறுமாறாக இருக்கிறதுனால எப்படியாவது நமக்கு நிறைய கொஞ்சம் செல்வம் கிடைச்சா பரவாயில்லையே, எந்த விதத்துலையாவது கிடைக்குமா, ஏதாவது நமக்கு ஒரு யோகம் இருக்குமா அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது। அந்த வரிசையில் தான் இன்றைக்கி நம்ம இப்போ நிறைய பார்த்துட்ருக்குறோம்। அதில் இன்றைக்கி பார்க்குறது ராகு பகவான்। இப்போ ராகு பகவான் அப்படின்னாவே ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம ஜாதகத்தில் கொடுத்துருக்குறாங்க, ஜோதிடத்தில் கொடுத்துருக்கிறதே ராகுவை போல் கொடுப்பார் இல்லை। ஏன்னா ராகு கொடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னா அதை யாரும் தடுக்க முடியாது। அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய சக்தி ராகு பகவானுக்கு இருக்குது। அப்போ இது எப்போ கொடுப்பார் அப்படின்னா, எந்த கிரகமுமே இப்போ இருக்கக்கூடிய நவக்கிரகங்களில் 9 கோள்களுமே நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய ஊழ்வினைக்கு தகுந்த மாதிரி பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன கர்மா செஞ்சுட்டு வந்திருக்கிறோமோ அந்த கர்மாவுடைய பயனுக்கு ஏற்ப தான் அந்த நவக்கிரகங்கள் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் அந்த 12 கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல அது உட்காந்துரும்। அப்போ நமக்கு ஒரு நல்ல இடத்துல இந்த ராகு பகவான் அமர்ந்திருக்கணும்। நல்ல இடம்னா எங்கே இடம் சொல்லியிருக்கிறாங்க, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆக இந்த 5 இடங்களில் ராகு நின்று தசா புத்தியை நடத்தினால் மிகச்சிறந்த யோகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க। நிறைய பேர்த்துக்கும் நடக்கலை அப்படிங்கிறாங்க, அது அப்படி இல்லை, நடக்குது, எல்லாத்துக்கும் மிகச்சிறந்த யோகத்தை கொடுத்துட்ருக்கிறார்। அப்போ அந்த இடத்துல நின்னால் மட்டும் வந்துடுமா அப்படின்னா இல்லை। ஒரு கிரகம் தசை நடத்துது அப்படின்னா, அது எந்த கிரகமாக இருந்தாலும் தசை நடத்துதுன்னா அது நிற்கக்கூடிய இடம், அது வாங்கி இருக்கக்கூடிய சாரம், அவருக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற எல்லா நிலைகளையும் வச்சு தான் அந்த கிரகம் நல்ல நிலையில் இருக்குதா அல்லது அஸ்தங்கதம் ஆயிடுச்சா, நீச்சம் ஆயிடுச்சா, அப்போ தசை நடத்தக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருக்கிறப்ப தான் நமக்கு நல்ல யோகங்களை கொடுப்பாங்க। அதுபோக கிரக இணைவுகள் அப்படிங்கிறதுலையும் கோச்சார ரீதியாக அப்பப்போ திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதெல்லாம் கோச்சார ரீதியாக கொடுப்பாங்க। ஆக இந்த ராகு பகவானுடைய இயற்கையான குணம் அப்படின்னாவே மிகப்பெரிய பேராசையை தோன்றுவது। ராகு பகவானுடைய ராகு தசாபுத்தியில் எப்படி பணம் கிடைக்கும்னா, நிறையா ஷேர் மார்க்கெட்டில் அங்கே போடு இங்கே போடு, இந்த மாதிரி இந்த ராகு தசா நடக்கிறப்ப தான் இந்த ஃபாரின் போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு தகாத தொடர்புகள் நிறையா வரும்। பணம் சம்பாதிக்கிறதுக்காக தகாத தொடர்புகள், இந்த ஸ்மக்லிங்குள்ளே போகிறது, தெரியாமே போய் மாட்டிக்கிறது, அந்த மாதிரி தொடர்புகள் நீங்கள் எதில் போனீங்கன்னாலும் நிறைய கொடுத்துருவார்। ஆனால் நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நல்ல வழியில் நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் சம்பாதிச்சிருந்தீங்கன்னா ராகு தசையில் நீங்கள் தப்பிச்சுக்கலாம்। இல்லை அப்படின்னா தசாயினுடைய கடைசியில் கொடுத்ததை பூரா பிடுங்கிட்டு போயிடுவார், இல்லைன்னா கொண்டு போய் லாக்அப் பண்ணில் போட்டு போயிடுவார்। அதுதான் ராகு பகவானுக்கு உண்டான குணம்। அப்போ ராகு தசை நடக்கிறப்ப நல்ல இடத்துல இருந்து நல்ல சாரம் வாங்கி வீடு கொடுத்தவர் நல்லா இருந்து வேறு நல்ல ஒரு கெட்ட அமைப்புகள் இல்லாமல் எல்லாமே ஒரு நல்ல அமைப்புகளில் இருக்கிறப்ப தான் இந்த ராகு நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பார்।
சரி, நல்ல பலன் பார்த்து வேறு மாறி வந்துருச்சு, வேறு வீடுகளில் இருக்குது. இப்போ மிதுனத்தில் இருக்குது, சிம்மத்தில் இருக்குது, துலாத்தில் இருக்குது, விருச்சிகத்தில் இருக்குது. அப்படின்னா நட்பு வீடுகளில் இருந்தாலும் நல்ல பலன்களை தான் கொடுப்பார். இந்த 5 வீடுகளை தவிர நட்பு வீடுகளாக இருக்கணும். நல்ல புத்தி. ஒரு தசை நடக்குது அப்படின்னா அந்த அந்த 17 வருஷம், 18 வருஷம், 19 வருஷம் அப்படின்னா அந்த அவ்வளவுக்கும் அந்த ஒரு தசைனா ஒரு தசையில் அவர் மட்டுமே அதிகாரம் வாங்கியிருக்க மாட்டார். ஏன்னா புத்தி நடுவில் மற்ற கிரகங்கள் புத்தியாக உள்ள வர்றாங்க. ஒவ்வொரு தசைக்கும் மற்ற 8 கிரகங்களும் புத்திநாதனாக உள்ள வர்றாங்க. இவர் தசாநாதனாக இருப்பார், மற்றவங்க புத்திநாதனாக வருவாங்க. அப்போ அந்த புத்திநாதர்களாக வர்றவங்க நட்பு கிரகங்களாக இருந்தது அப்படின்னா அந்த காலகட்டத்திலையும் மிகச்சிறந்த அந்த மாதிரி காலகட்டத்தில் மிகச்சிறந்த யோகத்தை வாரி கொடுத்துருவாங்க. இது போக உங்களுக்கு ஒரு தசை நடக்குது அப்படின்னா கொடுக்கக்கூடியதை தடுக்கக்கூடியது. அவர் கொடுக்கலான்னு நினச்சா கூட இந்த போதகன், வேதகன், பாசகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் ஒரு சில கிரகங்கள் வந்துடும். அப்போது போதகன் அப்படின்னாவோ பாசகன் அப்படின்னாவே குடு அப்படின்னு சொல்லும். அந்த கிரகம் அதனுடைய புத்தியில் கொடுக்கறதுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும், இதுவும் சப்போர்ட் பண்ணும். வேதகன் அப்படின்னு வரக்கூடிய கிரகம் வர்றப்ப, புத்திநாதனாக வர்றப்ப, இவர் தசாநாதனாக இருந்து புத்திநாதனாக வர்றப்ப மற்றவங்க அதுக்குள்ளே அந்தரத்தில் வருவாங்க. ஒவ்வொரு புத்திக்குள்ளேயும் மற்ற 8 கிரகங்களும் அந்தரத்துக்குள்ளே வரும். அப்போ அந்தரத்துக்குள்ளே வர்றப்ப கூட கொடுக்கறத அது தடுத்துடும். அப்போ இதை தடுக்காமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த யோகங்கள் முழுமையாக கிடைக்கும். அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு ஒரே வழிபாடுகள் மட்டும்தான். அப்போ இறை வழிபாடுகள் தான் நம்மளை இந்த நவக்கிரகங்களுடைய சரியில்லாத ஒரு காலகட்டத்தில் கூட இறை வழிபாடு நம்மை வழிநடத்தி செல்லும். அப்போ இறை வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு அதிதேவதை இருக்கிறாங்க, தேவதைகள் இருக்கிறாங்க. அப்போ ராகு பகவானுக்கு முழுக்க காளி தான். நீங்கள் ராகு தசை நடக்கிறவங்க, ராகு புத்தி நடக்கிறவங்க காளியை வழிபட்டுட்டு வாங்க. மிகச்சிறந்த ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நல்ல செல்வத்தை ராகு பகவான் வாரி கொடுப்பார். அப்போ காளி அப்படின்னா எந்த மாதிரி காளி அப்படிங்கிறது ஒன்று வேணும். இப்போது ராசி கட்டங்களில் ஆண் வீடு பெண் வீடுன்னு இருக்குது. அப்போ ராகு பகவான் எங்கே இருக்கிறாரு? ஆண் வீட்டில் இருந்து தசை நடத்துகிறாரா, பெண் வீட்டில் இருந்து தசை நடத்துகிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆண் வீட்டில் இருந்து தசை நடத்துகிறார் அப்படின்னா கொஞ்சம் கோரமாக, அகோரமாக, வீரமாக இருக்கக்கூடிய ஒரு காளியினுடைய வழிபாடு தான் நமக்கு மணக்காளி, வீரபத்திரகாளி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த வீரம் சேர்ந்து ஒரு ஆளுமை திறன் ரொம்ப இருக்கிற மாதிரி, ஒரு கோபமாக இருக்கிற மாதிரி அந்த காளியினுடைய வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க, அருமையாக இருக்கும். பெண் வீட்டில் இருக்கா ஒரு அலங்காரமாக அற்புதமாக இருக்கக்கூடிய காளி, நிறையா அபிஷேகம் பண்ணி மாலை மரியாதையெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி காளியை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. தொடர்ந்து இந்த வழிபாடுகள் உங்களை கொடுக்கக்கூடியதையே அதிகமாக கொடுக்கற வைக்கும், கிடைக்காம இருக்கிறதையும் கிடைக்க வைக்கும் இந்த வழிபாடுகள். ஆக இந்த நமக்கு ஜாதகத்தில் நல்ல நிலையில் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகளில் ராகு பகவானுடைய தசை நடந்ததுன்னா பல கோடிகளை கொட்டி கொடுத்துரும். நல்ல வளர்ச்சி, தொழில் வளர்ச்சியில் தான் எல்லாமே பார்க்குறோம். நமக்கு பணம் கிடைக்குமா, கோடியாக கிடைக்குமானா எதை வச்சு கிடைக்கும்? நம்ம செய்யக்கூடிய தொழிலில் தான், தொழில் மூலமாக தான் நமக்கு அந்த பணம் வரும். நிறைய பேர் தொழில் இருக்கும், ஆனால் பணமே இருக்காது. போன காசு பூரா போய் லாஸ் ஆகிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி நிலைகளெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு எல்லாம் தொடர்ந்து நன்மையே நடக்கணும், நிறைய வரவு மட்டும் இருக்கணும் அப்படின்னா இந்த வழிபாடுகள் உங்களுக்கு மிக மிக முக்கியம். தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். ராகு பகவான் உங்களுக்கு பல கோடிகளை வாரி வாரி வழங்குவார். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும்
வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டு, இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும், தியானங்கள் சார்ந்த விஷயங்களையும், அஸ்ட்ராலஜி சார்ந்த விஷயங்களையும் நிறைய கொடுத்துட்ருக்குறோம். இறைவன் நமக்கு என்ன தளிச்சிருக்கிறாரோ அதையெல்லாம் மக்கள் அனைவரும் பயன்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நம்ம இதை கொடுத்துட்ருக்குறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.